நான் வெயிட் லாஸ் பண்ண போது ஃபர்ஸ்ட் வந்து நிறைய லூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஆல்சோ மேட் அ மிஸ்டேக் தேர். என்னன்னா எனக்கு அப்போ அந்த வெயிட் லாஸ் பற்றிலாம் பெருசாக தெரியாது. ஸோ அந்த டைமில் நான் பண்ணது வந்து நிறைய கார்டியோ பண்ணிட்டேன். நிறைய கார்டியோ பண்ணனால அந்த கண்ணெல்லாம் போயிடுச்சு. ஸோ அப்படியே ரொம்ப ஒட்டிட்டேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இவங்க எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபேட் லாஸ் வெயிட் லாஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலிபிரிட்டி அப்படிங்கிறவங்க கடவுள் கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி அவங்க ஒரு ப்ராடக்ட் பண்ணாங்க அப்படின்னா அது குவாலிட்டி அப்படிங்கிறது கிடையாது. சரி, நம்ம கண்டென்ட் குள்ள போயிடலாம். ஓகே, சோ வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வேற, ஃபேட் லாஸ் அப்படிங்கிறது வேற. இவங்க ஃபர்ஸ்ட் எடுத்த ப்ராசஸ் வெயிட் லாஸ் அப்படின்னா கம்மியா சாப்பிடுறது, ஓவர் கார்டியோ பண்றது. இந்த ஓவர் கார்டியோ, இந்த ட்ரெட்மில் பண்றது, ஓடுறது, ஜம்ப் பண்றது மட்டும் நீங்க வெயிட் ட்ரைனிங் பண்ணாம பண்ணீங்கன்னா உங்களுக்கு மசில் லாஸ் ஆகும். பாக்குறதுக்கு ஹெச்ஐவி நோய் வந்தவங்க மாதிரி சுருங்கி ரொம்ப அசிங்கமா மாறிடுவீங்க. ஓகேங்களா? ஃபேட் லாஸ் அப்படின்னா ப்ராப்பரான புரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட், தென் ஃபேட், வெயிட் ட்ரைனிங் அண்ட் கார்டியோ. பட் இந்த ஃபேட் லாஸ் அப்படிங்கிறது எல்லாருனாலும் பண்ண முடியாது. ஏன்னா புரோட்டீன் சாப்பிட முடியாது, சிக்கன் சாப்பிட முடியாது, ஃபிஷ் சாப்பிட முடியாது, எக் சாப்பிட முடியாது. அப்படிங்கிறத வெயிட் லாஸ் நோக்கி போறீங்க. ஸோ ஃபேட் லாஸ் நீங்க பண்ணா மட்டும்தான் கரெக்டான பிசிக் கிடைக்கும். அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு நடந்த மாதிரி மசில் லாஸ் ஆகாது. பட் இப்போ பிரசன்ட்ல பாருங்க கிட் சுரேஷ் எப்படி இருக்காங்கன்னு. ஏன்னா இப்போ ஃபேட் லாஸ் பண்றாங்க, வெயிட் ட்ரைனிங் பண்றாங்க. பட் இவென்ச்சுவலி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தும் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்பரான வேலை போகணும் அப்படின்னா நீங்க ப்ராப்பரான ஃபுட் எல்லாம் சாப்பிட்டா மட்டுமே உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஒரு நல்ல நல்ல கோச்சஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா யாருமே நீங்க அதை ஃபாலோ பண்றது கிடையாது. ஆன்லைன்ல இந்த மாதிரி ஒரு இட்லி சாப்பிடு, ஒரு குவா சாப்பிடு, ஒரு ஆப்பிள் சாப்பிடு அப்படின்னு நீங்க அதை ஃபாலோ பண்ணிருக்கீங்க. ஸோ வெயிட் லாஸ் நோக்கி நீங்க போனீங்கன்னா இப்ப தெரியாது, அப்கமிங் இயர்ஸ்ல மசில் லாஸ் ஆகும், பேக் பெயின் வரும், ஏஜிங் ஆகும், எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு. ஸோ ஃபேட் லாஸ் தான் ப்ராப்பரான வே. ஸோ ஃபேட் லாஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ப்ரோட்டீன் சாப்பிட்றது கஷ்டம் தான், பட் வேற வழி இல்லை. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நீங்க கண்டிப்பா பண்ணணும். சோ அவங்க பண்ண தப்ப நீங்க பண்ணிடாதீங்க.